அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொன்றும் நமக்கு படிப்பினைகள் தான். ஒவ்வொரு பேரழிவும் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகின்றது. இறைவன் நம்மளுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். உலகம் அழியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு வாக்களித்திருக்கின்றான். நிச்சயம் அது ஒரு நாள் மறுமை நாள் உண்டாகும். அந்த நாள் வருவதற்குள் நாம் ஈமானில் முழுமையாக இருக்க வேண்டும் என்பதை அடிக்கடி சிறு சம்பவங்கள் இந்த துன்யாவில் நடப்பதின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். நாம் அதில் விழித்து கொள்ள வேண்டும். இன்னும் தூங்கிக் கொண்டே இருந்தால் நம்முடைய மறுமை வாழ்க்கை மிகவும் மோசமானதாக அமைந்துவிடும். அன்பான சகோதர சகோதரிகளை, நம்முடைய படிப்பினைகளை ஒவ்வொரு விஷயங்களில் இருந்தும் நாம் எடுத்துக்கொண்டு எது நாம் தவறிழைக்கின்றோம், எதில் நாம் சரியாக நடக்கவில்லை என்பதை தெரிந்து அதை திருத்தி நாம் ஒழுங்காக வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களாயிருக்கட்டும், சமுதாயத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களாயிருக்கட்டும், நம்முடைய பங்களிப்பு இந்த குடும்பத்திற்காக எந்த அளவு இருக்கின்றது, சமுதாயத்தில் நம்முடைய பங்களிப்பு எந்த வகையில் இருக்கின்றது என்பதை பார்த்து அதில் திருத்தி நாம் நல்ல முறையில் இந்த துன்யாவிலே வாழ்ந்து மறுமையிலும் நாம் வெற்றியாளராக ஆக வேண்டும். குடும்பத்தை நடத்துகின்ற ஒவ்வொரு பெண்களும் சரி, ஆண்களும் சரி, சமுதாயத்திலும் அக்கறை கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கினார்களோ, அவர்களுடைய சமுதாயமாகிய நாமும் அனைத்து விஷயங்களிலும் சரிவர ஈமானோடு இறைவனுடைய வழியிலே செயல்பட வேண்டும். இந்த துன்யாவினுடைய மோகத்திலே நாம் வாழ்ந்து மறுமையிலே நஷ்டவாளிகளாக ஆகிவிடக்கூடாது. இந்த உலகத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு இடத்தில் நடக்கின்ற பேரிழப்புகளும் நமக்கு ஒரு படிப்பினையே. இன்று வயநாடு, நாளை எது என்று நமக்கு தெரியாது. அதற்குள் நாம் திருந்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்று பாலஸ்தீனத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற போர், வயநாட்டில் நடந்த இந்த இயற்கை சீற்றம் என ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் நம்மளுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே தான் இருக்கின்றான். ஆனால் நாம் அதில் இருந்து விழித்து கொள்ளாமல் நமக்கென்ன வந்தது, இங்கு வரவில்லையே, நாம் இங்கு சேஃப்டியாக தானே இருக்கின்றோம் என்று அசால்ட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளை, சிந்தித்து பாருங்கள். நமக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தான் தந்திருக்கின்றான். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்வோம். அதிகமாக இஸ்திஃபார் கேட்டு அதிகமாக தான தர்மங்களை செய்வோம். அது மட்டுமில்லாமல் சமுதாயத்தில் இன்று எத்தனையோ பேர் வழி தவறி சென்று கொண்டிருக்கின்றார்கள். நமக்கென்ன என்று இருக்காமல் அவர்களை சீர்திருத்தக்கூடிய வழியில் நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதனுடைய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஈருலகிலும் நாம் வெற்றியாளராக திகழ அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.